ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி. இந்த அதிரசம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அதிரசம் மாதிரி செய்யாமல் ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கோம். யூஸ்வலாக நம்ம அதிரசம் செய்யும் போது நிறைய மிஸ்டேக்ஸ் வரும், நிறைய பேருக்கு செய்கிறதுல ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் இந்த அதிரசம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப சுலபமாக செய்யலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம அரிசியை ஊற வைக்க தேவையில்லை, பாகுப்பதம் பார்க்க தேவை கிடையாது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேனில் 1/2 கப்பு ரவாவை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். அடுப்பு மிதமான தீயிலே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரவாவோட பச்சை வாடை போற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிட்டா போதும். வறுத்த ரவாவை ஒரு பாத்திரத்துல நம்ம மாத்திடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரவையை நம்ம இதே அளவு, எந்த அளவுக்கு ரவை எடுத்தோமோ அதே அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஸோ 1/2 கப்பு தண்ணியை ஊற்றி இதை அப்படியே வச்சிடுங்க. இது அந்த தண்ணியில் அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இந்த சமயத்தில் நம்ம மற்ற மாவை வறுத்துக்கலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப்பு அரிசி மாவை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கின மாவு தான். இது மாவு சூடு வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு இப்போ இதையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ அதே பேன்லேயே நம்ம 1/2 கப்பு கோதுமை மாவு, நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா சமமான அளவு தான் போட்டிருக்கோம். இதையுமே பார்த்தீங்கன்னா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸோ மாவில் எதுலையுமே பச்சை வாடை இருக்கக்கூடாது. அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துட்டு அதை எல்லாத்தையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம அரிசி மாவு கொட்டி வச்சிருக்க பாத்திரத்துல இந்த கோதுமை மாவையும் கொட்டி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம 1/2 கப்பு மாவு எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு 2 மடங்கு, ஸோ 1 கப்பு வெல்லம். இப்போ இந்த வெல்லத்தை நம்ம ஜஸ்ட்டு கரைச்சிக்க போகிறோம். அடுப்பை லைட்டாக சூட்டில் வச்சு நல்லா வெல்லத்தை கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் சுத்தமான வெல்லம் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வடிகட்ட தேவையில்ல. இப்போ இந்த வெள்ளைப்பாகில் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 பிஞ்சு உப்பு ரொம்பவே கம்மியாக போதும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த பாகு கொதிக்க விடுங்க. இதுக்கு பதம் எதுவுமே தேவை கிடையாது. கொதித்த உடனேயே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு போடும் போது நீங்கள் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளறி விடுங்க. இப்போ மாவு நல்லா எல்லாம் சேர்த்து பசிஞ்சதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த ரவையை இதில் போட்டுடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஈஸியாக மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ரவா நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் ஒட்டவே கிடையாது. ஆனால் மாவு சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ இது மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நீங்கள் மேலே தடவி விட்டுக்கோங்க. ரொம்பவே கம்மியான நெய் இருந்தால் போதும். இப்போ இதை ஒரு பேப்பர் டவல் இல்லாட்டினா துணி வச்சு நல்லா மூடி வச்சிடுங்க. இது கொஞ்சம் சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வச்சிடலாம். ஆறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துலேயே ஆறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். ஸோ அப்போ நமக்கு அதிரசம் தட்டும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் மாவு இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாலித்தீன் கவர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக நெய் தடவி வைக்கலாம். நெய் இல்லைன்னா எண்ணெய் எது வேணாலும் நம்ம தடவி வச்சுக்கலாம். இப்போ இதில் தான் வச்சு நம்ம அதிரசம் தட்ட போகிறோம். இப்போ அந்த உருண்டையாக நம்ம உருட்டி வச்சுருக்கதை எடுத்து வச்சுட்டு மேலே ஒரு டமரா மாதிரி எடுத்து வச்சு நம்ம அழுத்தம் கொடுத்தோன்னா அப்படியே அழகாக ரவுண்டாக வந்துடும். ரொம்ப நைஸாக தட்டிடாதீங்க. கொஞ்சம் கனம் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெந்த மாவு தான், அதனால கொஞ்சம் கனமாக இருந்தால் கூட நல்லா தான் இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா சூடு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க அதிரசத்தை இதில் போட்டுடலாம். அடுப்பு எப்போதுமே மிதமான தீயிலே இருக்கட்டும். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நமக்கு அதிரசம் காந்தி வந்த மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அதிரசம் நல்லா அழகா பூரி மாதிரி உப்பி வருது. அதிரசத்தோட 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டு வேக வச்சிடுங்க. அதுக்கப்புறமா இப்ப அதிரசத்தை நம்ம எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப அழகான கலர்ல அதிரசம் வந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு டமரா வச்சு அதுல இருக்கிற மிச்ச எண்ணெயுமே நம்ம நல்லா நசுக்கி எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதே மாதிரியே நம்ம எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்துடலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஈஸியா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இந்த அதிரசத்தை செஞ்சிடலாம். நார்மலா நம்ம அதிரசம் செய்யும் போது பாகுபதம் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. மாவை வறுக்கிறதும் நம்ம கடைசியாக அதிரசத்தை போட்டு எடுக்கிறது மட்டும்தான் இதில் வேலை. மற்றபடி இந்த அதிரசத்தை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். என் அம்மா கொடுத்த ஐடியா வச்சு தான் இந்த ரெசிபி நான் செஞ்சேன். எனக்கு இந்த அதிரசம் செய்கிறது ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மற்ற தீபாவளி ரெசிபிக்கு நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை போய் செக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.